அது 3.65. கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா, இஃப் ஏ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சு, பியும் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சு, கொடுத்ததுக்கப்புறம் ஃபைண்ட் ஏபி அண்ட் பிஏ மல்டிப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பண்ணிவிட்டு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓகே, ஸோ ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஏ மேட்ரிக்ஸ் 2 1 1 3 and B matrix 2 0 1 3. So first row, first column control, first row, first column. So 2 into 2 4 4 plus 1 into 1 1. Next first row second column control, 2 into 0 0 1 into 3 3. So 1 2s are 2 plus 3 and இது வந்து 0 plus 9 கிடைக்கும். ஸோ இதை ஆட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் 5 3 5 9. ஸோ ஏபியோட ஆன்சர் இது கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பிஏ மேட்ரிக்ஸ் பண்ணுறோம். பி மேட்ரிக்ஸ் 2 0 1 3 அண்ட் ஏ மேட்ரிக்ஸ் 2 1 1 3 இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பண்ணும்போது 2 2 4 ப்ளஸ் 0. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணுறோம். 2 ப்ளஸ் 0. செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 ப்ளஸ் 3 சாரி 1 இல்லை 2 ப்ளஸ் 3. நெக்ஸ்ட் வந்து 1 ப்ளஸ் 9. ஓகே, ஸோ இதை ஆட் பண்ணோன்னா 4 2 5 10 கிடைக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஏ அண்ட் பி மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவலாக இல்லை நமக்கு. ஏபியும் நாட் ஈக்குவல் டு பிஏ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் 3.66. இஃப் ஏ மேட்ரிக்ஸ் அண்ட் பி மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ அண்ட் பி சாட்டிஸ்ஃபை கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையான்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா அதே தான், ஏபி ஈக்குவல் டு பிஏவான்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஏபி ஈக்குவல் டு பிஏன்றதை ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ பி மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம். 2 √2 √2 2 அண்ட் பி மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறோம். minus √2 and 2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 2 2s are 4 ப்ளஸ் இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 √2 இன்ட்டு √2 இருக்கும். ஸோ இந்த √2 2 ஆகிடும். ஸோ 2 இன்ட்டு 2 வந்து 4. ஓகேவா? ஸோ அந்த 4 தான் இது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இதில் 4 √2 வரும். 4 √2 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4 √2. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பண்ணுறோம். 2 √2 மைனஸ் 2 √2. அண்ட் நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணும்போது √2 கேன்சல் ஆகி 2 ஆகிடும். ஸோ 2 2s are 4 ப்ளஸ் 4. ஓகே, ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா 4 8 0 வந்துடும், கேன்சல் ஆகிடும். அண்ட் இதுவும் கேன்சல் ஆகிடும், இங்கே 8 வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பிஏ நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ பிஏ பண்ணும்போது 2 √2 மைனஸ் √2 அண்ட் 2 ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறோம். ஓகே, √2 and 2. ஓகேவா? ஸோ இதை இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பண்ணுறேன். ஸோ 2 2s are 4 ப்ளஸ் 4 வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் காலம் பண்ணும்போது மைனஸ் 4 √2. நெக்ஸ்ட்டு 2 2s are ப்ளஸ் 4 √2 கிடைக்கும். ஓகேவா? செகண்ட் ரோவும் ஃபர்ஸ்ட் காலம் பண்ணுறோம். ஸோ மைனஸ் 2 √2 அண்ட் ப்ளஸ் 2 √2 கிடைக்கும். இது வந்து √2 கேன்சல் ஆகிடும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 4 ப்ளஸ் 4. தற்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 0 0 8. அப்போது ஏ அண்ட் ஏபி லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குன்னு சொல்லி நம்ம
ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.67. ஸோ இதை சால்வ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த காலம் பண்ணுறேன். ஸோ 2x ப்ளஸ் ஒய் அது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் 2y கிடைக்கும். இது லெஃப்ட் சைடு முடிஞ்சிச்சு. ரைட் சைடு வந்து அப்படியே 5 எழுதிக்கலாம். ஸோ திஸ் ஈக்குவல் டு திஸ்ன்றதுனால டேரெக்டாக நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதிக்கலாம். 2x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4, x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 5 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வந்து -2ஆலும் -2 first equation -2 into second equation. Okay, so first equation அப்படியே எழுதிக்கலாம். 2x plus y equal to 4. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை வந்து -2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா -2x ஜஸ்ட் மைனஸ்ன்றது தான் இது இருக்குது. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 10 கிடைக்கும். ஸோ ரெண்டு மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணுறதுனால இது கேன்சல் ஆகிடும். இது மைனஸ் சிம்பிளில் இருக்குது. ஸோ -3y ஈக்குவல் டு -6. அப்போ 6 கேன்சல் ஆகிடும். ஸோ y ஈக்குவல் டு 2. 6/3னா 2 கிடைக்கும். ஸோ y வேல்யூ கிடச்சிச்சு. இதுலேயே x வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2x ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவல் டு 4. ஸோ 2x ஈக்குவல் டு 4 - 2. ஸோ 2x ஈக்குவல் டு 2 கிடைக்கும். ஸோ 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா x ஈக்குவல் டு 1. x y வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு.